நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான உடலுக்கு சத்தான வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட வத்த குழம்பு மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக வைப்போம். வத்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் பொரியல் கூட்டெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் வடம் வச்சு கூட மேட்ச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே மிளகாவும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. 7 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா அதிகமான மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமான காரம் இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலர் மாறிட்டு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பவுடர் தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதோட கன்சிஸ்டன்சி இந்தளவு தான் இருக்கணும். இதை நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட தக்காளியை அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கெட்டியாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு வெந்தய குழம்பு வந்து சூப்பராக தயாராக இருக்குது. குழம்போட கலர் டெக்ஸ்சர் எல்லாம் பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை கடைசியாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.